ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் நான் ஒரு புது ஸ்டோரியோட வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஸ்டோரிஸ் பிடிக்கும்ல? ஆமா, எனக்கும் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்லயே கடைசி பையன். ஆனா அந்த கடைசி பையன் மட்டும் யாருக்குமே பிடிக்காது. உங்க வீட்ல யாருன்னா ரெண்டாவதா பிறந்தவங்க இருப்பீங்க, இல்லைன்னா கடைசியா பிறந்தவங்க யாராவது இருப்பீங்க. கண்டிப்பா கடைசியா பிறந்தவங்க அவங்க வீட்டுக்கே செல்ல பிள்ளையா இருப்பாங்களா? ஏன்னா ரொம்ப சின்ன பையன், இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு, வயசு ரொம்ப கம்மி, இல்லைன்னா கடைக்குட்டி அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி நல்ல பாசம் காமிப்பாங்கள. வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்தாலும் மூத்தவங்களை பார்ப்பாங்களோ இல்லையோ, இளையவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க பாரு, ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த யோசேப்புங்கிற ஒரு பையனை குழியில தள்ளிட்டாங்க அவங்களோட அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து. கடைசியில அவனை கொண்டு போய் வேற ஒரு தேசத்துல வித்துட்டாங்க. நினைச்சு பாரு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. இதுவே நம்ம சிப்ளிங்ஸ் உன்னை அடிச்சிடா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட என்னைக்கு பேச மாட்டேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சண்டை வரும்ல. நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை இருக்கும், ஆனா சிப்ளிங்ஸ்குள்ள எவ்வளவு சண்டை இருக்கும். உங்க சகோதர சகோதரிகளோட எவ்வளவு சண்டை போடுறீங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல யோசேப்ப யாருக்கும் பிடிக்காம போயிருச்சு. ஆனா யோசேப்பு எல்லாரையுமே நேசிச்சான். அவங்க அப்பாவும் அவன் நல்லா நேசிச்சாரு. மத்த எல்லா அண்ணன்களையும் காட்டிலும் யோசேப்ப தான் அவங்களோட அப்பா ரொம்ப நேசிச்சாரு. சரி, இந்த யோசேப்புக்கு என்ன நினைச்சு தெரியுமா? இவன் தேசத்துல இன்னொரு தேசத்துல வித்துட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல போய் செய்யாத ஒரு தப்புக்கு அவன் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டான். என்ன பண்றது? யாராவது உனக்கு செய்யாத தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்தா நீ ஏத்துப்பியா? ரொம்ப கஷ்டம் இல்ல? நம்மளுக்கு சுருக்கும் கோபம் வந்துருல. இல்ல மிஸ், நான் பண்ணவே இல்லை. இல்லடி, நான் பண்ணவே இல்லை. ஆனா என்ன இப்படி பண்றீங்க? கோபம் வரும்ல. அதே மாதிரிதான் யோசேப்பு மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனா இந்த யோசேப்பு அத பெருசாவே பார்க்கல. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? அவன் எப்போதும் கடவுளோட கணக்குல இருந்துட்டே இருந்தான். என்னைக்கும் கடவுளோட அவன் கணக்குல இருந்துட்டே இருந்தான். ஆமா, அதனால ஒவ்வொரு நாளும் எல்லா தடங்களையும் தாண்டி வர்றதுக்கு அவனுக்கு கடவுள் உதவி செய்தாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு ஒரு டேலண்ட் இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குல்ல? ஆமா, அதே மாதிரி அவனுக்கு ஒரு டேலண்ட் இருந்துச்சு. என்னன்னா, அவன் என்ன கனவு வந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுப்பான், நல்ல ஒரு ரீசன் கொடுப்பான். இதுதான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டா பார்த்து கொடுப்பான். அதே மாதிரி அவன் சொல்ற விளக்கமும் ரொம்ப சரியா இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அந்த மாதிரி சொல்றான். இதே மாதிரி அங்க இருக்கிற 2 காவலர்கள் அவனை கொண்டு போய் கடத்தி வச்சுட்டாங்க. அதாவது அவனை கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்கல்ல. சிறையில வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தண்டனை என்னன்னா, ரொம்ப நாளா அவன் ஜெயில இருக்கிறதா போச்சு. ஒரு நாள் அவங்க 2 காவலரை பார்த்தாங்க. யாரு? அந்த யோசேப்பு. அந்த 2 காவலருக்கும் வித்தியாசமா கனவு வந்துச்சு. 2 காவலர்கள் கனவு கண்டாங்க. அந்த கனவுல என்னன்னா, ஒருத்தர் நான் சொல்றேன், அடுத்து இன்னொருத்தர் நான் சொல்றேன். சரியா? என்னன்னா, ராஜாக்கு ஒரு 3 கூடையில நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அது தலையில வச்சு கொண்டு போறாங்க. அப்படி தலையில வச்சு கொண்டு போறப்ப பாத்தீங்கன்னா, போற வழியில நிறைய காக்காங்க சாப்பிட்டுருது. இது என்ன ஒரு கதை? இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு காவலர் ஒரு கனவு சொன்னாரு. அது என்னன்னா, அவருக்கு ஒரு கனவு தோன்றது என்னன்னா, நல்லா அழகா பெருசா குண்டு குண்டுன்னு நல்ல கலரோட, அது நல்ல பூ இருக்கிற மாதிரி, அது நல்ல பெருசா கொடிகள் அழகழகா அந்த திராட்சை செடிகள் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு அதை பிழிஞ்சு அதை சாராக்கி நல்லா டேஸ்டியான ஒரு கிரேப் ஜூஸ போய் ராஜா கொடுக்குற மாதிரி ஒரு கனவு. அதுவும் பாத்தீங்கன்னா 3 திராட்சைகள். சரியா? இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி அந்த காவலர்களுக்கு தெரியல. யாரு எனக்கு சொல்லுவா தெரியல. ஆனா அந்த யோசேப்புங்கிற சின்ன பையன் அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்தான். உண்மையாலுமே இதுக்குதான் அது பதிலா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கனவுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சூப்பர்ப்பா, உண்மையாலுமே இந்த கனவோட அர்த்தம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஜெயில என்னால இருக்க முடியல, எனக்கு தயவு செஞ்சு நீ ஹெல்ப் பண்ணுவியா? நான் எப்ப நீ ராஜா கிட்ட என்னை பத்தி பேசி எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்னை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி யோசேப்பு செஞ்ச ஹெல்ப்புக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கிட்ட ஹெல்ப் கேட்டான். ஓகே, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா அங்க காவலர்ல
காவலாளர்கள்ல ஒருத்தருக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சது. அவன் நல்ல ஒரு மேலான இடத்துக்கு போய் அவன் இருந்தான். சோ அப்படி இருந்தப்போ அப்ப கூட ஞாபகம் வரவே இல்லை. யாரு தெரியுமா? யோசேப்பு அழகா அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னான்ல. ஆனா இதனால நல்ல பொசிஷன் போனதுக்கு அப்புறம் ராஜாவை பத்தி அவன் சொல்றப்போ, ராஜா கிட்ட போறப்போ அவன் சரியா யோசேப்பை பத்தி சொல்லவே இல்லை. 2 நாள் கழிச்சு நான் ஜெயில விட்டு வெளியில வந்துருவேன் நினைச்சவன் 2 வருஷமா ஜெயில இருந்துட்டே இருக்கான். எப்படி இருக்கும்ல, ஐயோ நான் இன்னும் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன் 2 வருஷம் ஆச்சு தெரியுமா? அவங்க இருந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு ராஜாக்கு ஒரு கனவு வந்துச்சு. சரியா? 2 கனவு வந்துச்சு, 2 விஷயம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு கவுனா ரொம்ப பிடிக்கும் இல்ல? அதுல ஒரு கவு இல்ல, மொத்தம் 7 கவு. சரியா? ஒரு செட் ஆஃப் கவு. சரியா? ஒரு 7 கவு பாத்தீங்கன்னா ரொம்ப எலும்பா இருந்துச்சு, ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு, ரொம்ப லீனா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 7 கவு இருந்துச்சு, மாடுகள் இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல கொழுகுருன்னு புஷ்டியா அந்த மாதிரி இன்னும் ஒரு 7 கவுஸ் இருந்துச்சு, 7 மாடுகள் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 7 எலும்பா இருக்கிற மாடுகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அழகா இருக்கிற நல்ல புஷ்டியா இருக்கிற கொழுகுருன்னு இருக்கிற மாடை வந்து சாப்பிட்டுருச்சா? என்ன சொல்றீங்க? ஆமா, இது ஒரு கனவு ராஜாவுக்கு வந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு கனவு வந்துச்சு. நல்லா அழகா நீளமா ஒல்லியா பெருசா அதுல இருக்கிற நெல்மணிலாம் அழகழகா மினுக்கிற மாதிரி நிறைய கதிர்கள் வந்து நிலத்துல இருந்துச்சு. சரியா? அந்த மாதிரி கதிர்கள் வளர்ந்துச்சு. அதே மாதிரி கெட்டதா பார்க்க நல்லா அந்த அளவுக்கு லுக்காவே இருக்காது, அழகாலாம் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா வளர்ந்துருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. அதே மாதிரி கெட்ட கதிர்கள் நிறைய வளர்ந்துச்சு. அது எல்லாமே நல்ல கதிரை சாப்பிட்டுருச்சு. சோ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ராத்திரியும் பகலுமா இது எனக்கு விளக்கம் வேணும், ஏதோ நடக்க போகுது, ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. அந்த நேரம் தான் அந்த காவலருக்கு தோணுச்சு, ஆமால யோசேப்பு இருக்கான், கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்றவன். இந்த நேரத்துல நம்ம யோசேப்பை கண்டிப்பா கொண்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்தினோம்னா கண்டிப்பா ராஜாக்கு என்ன ஆகும், இந்த கதைக்கான விளக்கம் என்னங்கிறது தெரியும். அப்ப ராஜா என்னன்னு கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த காவலர் போய் யோசேப்பை புடிச்சு தலை எடுத்துட்டு வந்து ராஜாவை நிறுத்திட்டான். அப்போ ராஜா இந்த 2 கதையும் சொன்னாரு. இது சொன்னதுக்கு அப்புறம் யோசேப்பு சொல்றான், ராஜா நீங்க சொன்னதுக்கான விளக்கம் என்ன தெரியுமா? இன்னும் 7 வருஷம் பஞ்சமா இருக்கும், அந்த பஞ்சத்துல இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்படியா? இதுதான் இதுக்கான விளக்கமா? நல்ல வேலை யோசேப்பு, நீ சொன்னால நம்ம பஞ்சத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். அதான் 7 வருஷம் பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா 7 வருஷம் பஞ்சம் வரதுக்கு முன்னாடி 7 வருஷம் ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த 7 வருஷத்துல நாம என்னென்னலாம் தானியெல்லாம் சேர்த்து வச்சுக்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். முதல் 7 வருஷம் நல்லா செழிப்பா இருக்கும், அடுத்த 7 வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? யோசேப்பு நீ ரொம்ப கரெக்டா சொல்ற, நானு உன்னையவே நல்ல ஒரு பொசிஷன் ஒண்ணு வைக்கிறேன், நீ எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்து செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சாரு. கவனி, ஜெயில இருந்தான் யோசேப்பு. அந்த 2 நாளுக்குள்ளேயே காவலருக்கு அந்த கணவரோட விளக்கத்தை சொன்னனால அவன் கண்டிப்பா 2 நாள்ல வெளியில போயிடுவான்னு நினைச்சான். ஆனா 2 நாள் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு அவன் அந்த இடத்த விட்டு வெளியில வர்றதுக்கு. ஆனா இடத்த விட்டு வெளியில வரப்பையும் பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து ரொம்ப உயர்த்தி வச்சாரு. சரியா? இதே மாதிரிதான் நம்மளும் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் பொறுத்து பொறுமையா பிரேயர் பண்ணி கேட்டு எல்லாத்தையும் வாங்க நம்ம கத்துக்கொள்ளணும். கண்டிப்பா அதை கத்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடவுள் நம்மளுக்கு ரொம்ப வருத்தப்படுவாரு, ஏன் என் பிள்ளை கிட்ட கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதனால என்னைக்கு கடவுள்கிட்ட கேளுங்க, அவரு உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருப்பாரு. அதனால காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும். எப்படி இருந்தாலும் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கும். நினைச்சு பாரு, அவனுடைய பிரதர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவனை கொண்டு போய் வித்துட்டாங்க, வேற தேசத்துக்கு வந்தான், ஜெயில வந்தான். ஆனா இப்ப அவன் யாரு?
ராஜாவே கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு அதிபதியா வச்சார்ல. அவன் காத்திருந்தது 2 நாள் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா 2 வருஷம் ஆச்சு. ஆனா அதோட கடைசியின் பலன் என்ன? ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கும்ல. ஆமா, நீயும் இதே மாதிரி கடவுள்கிட்ட உனக்கு என்னென்னலாம் மனசுல தோணுதோ அவர்கிட்ட பொறுத்திருந்து காத்திருந்து நீ ப்ரேயர் பண்ணி கேளு. கடவுள் ரொம்ப செய்வாரு. செய்வியா நீ அத? ஆமா, நம்ம இதே மாதிரி எல்லாருக்கும் கணித்தர மக்களா இருக்கணும். நம்ம பொறுத்து எல்லாத்தையும் செய்யறப்போ கடவுள் நமக்குன்னு நல்ல கனிகளை நம்மளுக்கு தருவாரு. நீங்க பொறுத்திருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, இதே மாதிரி நான் அடுத்த ஒரு கதையோட நான் உங்களை பார்க்கிறேன். பை பாய்.